நான் பார்த்தேன், நீ கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற, நீ சரியான உடன்படிக்கையில் சரியான ஆள், நீ என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு நிரூபிச்சிட்ட, நீ செய்து காமிச்சிட்ட. உன் மகனை என்னைக்கு பலிபீடத்தில் வச்சு கொல்ல ஆயத்தமானியோ அதை நிரூபிச்சிட்ட. உன் குமாரன் என்றும் பாராமல் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. இந்த ஆசீர்வாதத்தை எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு பாருங்க. கர்த்தருக்கு ரொம்ப அவன் மேலே பிரியமாயி அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் சொல்கிறாரு. இங்கே சொல்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, வெறும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுறது எப்படி தெரியுமா? அது டபுள் எம்ஃபசிஸ். நிச்சயமாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறது. இல்லைனா பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அதாவது உன் சந்ததியாரை எந்த விரோதியும் மேற்கொள்ள முடியாது. உனக்கு பூரண ஜெயம் உன் வாழ்க்கையில். நீ எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் உன்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாது, எவனும் உன்னை எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவருடைய உடன்படிக்கையின் பார்ட்னர். ஹலோ, உடன்படிக்கையின் பார்ட்னர். நல்ல கவனிங்க, வேத வசனம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு ஒரு ரிலீஜியஸ் உறவு இல்லை, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையின் உறவு, அந்த உடன்படிக்கையின் உறவு வித்தியாசமான உடன்படிக்கை இல்லாது இதே மாதிரி உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலும் என்ன விதமான உடன்படிக்கை எனக்கு இருக்குது? நான் எப்படி கிறிஸ்தவனானேன்? நான் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறேன்? இன்றைக்கி கோயிலில் ஞானஸ்தானம் எடுத்ததுனாலையா, அல்லது நான் சபையில் பேர் கொடுத்து மெம்பர் ஆனதுனாலையா, பேரை மாற்றிக்கிட்டதுனாலையா? கிடையாது. நான் எப்படி கிறிஸ்தவனானேன்? எனக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை உண்டாக்கி இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் ஷரத்து இன்றைக்கும் ஒன்றுதான். அது என்ன? அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. ஹலோ, இருக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஏன்னா அவருடையதெல்லாம் உங்களுடையதெல்லாம் சாதாரண ஆளா நீங்க? ஹலோ, அவருடையதெல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு, ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ், எல்லாம் உங்களுடையதுன்றாரு.